அண்மைச் செய்தி. காரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் 31 பேருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ஆணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், மேலும் விவரங்கள். பேரின் அரசு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் மனுதாரர் தீரன் திருமுருகன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். கரூரில் பணி நியமன ஆணை வழங்கியதை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் நேற்று இரவு மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக தன் தரப்பு வாதங்களை கேட்டதற்கு பிறகுதான் எந்த ஒரு உத்தரவாக இருந்தாலும் அதை பிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் தான் இந்த விவகாரத்தில் மூல மனுதாரராக இருக்கிறேன். எனவே தனக்கான எந்த விதமான வாய்ப்பும் வழங்காமல் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்து விடக்கூடாது என்று தற்பொழுது சேர்ந்த முக்கியமான அந்த மனுதாரராக இருக்கக்கூடிய திருமுருகன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு என்பதை தாக்கல் செய்திருக்கின்றார். இன்று மாலை அல்லது நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த வழக்கை அவசர வழக்காக கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தற்பொழுது இந்த விவகாரத்தில் முழுமையான சட்ட போராட்டத்திற்கு தயாராகி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது.